இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே தொடர்ந்தும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்கே பகுதி. மகளிர்கே பகுதியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பல சவால்களை தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உடல் ரீதியாகவும் சரி, உள ரீதியாகவும் சரி, பல்வேறு மாற்றங்களை சந்திக்கின்ற போது அவர்கள் அதனை எவ்வாறு தாங்கள் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அதனை சமாளித்து வாழ வேண்டும், பல கேள்விகளை தங்களுக்குள்ளேயே எழுப்பிக் கொண்டிருப்பார்கள். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரசவ காலங்களிலே பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த கர்ப்ப காலத்தில் எவ்வாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், எவ்வாறான உணவுகளை உட்கொள்வதன் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கையில் சரியான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற பல விடயங்களை நாங்களுமே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவது வழக்கம். அதுபோல இன்றும் உங்களுக்கான பயனுள்ள பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாங்கள் பெண்களுக்கு இடுப்பு வலி, அதாவது பேக்கேக் என்றதை பற்றி பார்க்க உள்ளோம். பேக்கேக் நார்மலாக ஒவ்வொரு பெண்களுக்கும் வருவது வழக்கம், ஆண்களுக்கும் வருவது வழக்கம். பெண்களுக்கு ஏன் வருகின்றது என்றது கைனகாலஜிக்கல் கண்டிஷன், பெண் நோய்களாலையும் வரலாம், அல்லது சாதாரணமான பிசியோலஜிக்கலாக ப்ரீமென்சுரல் சிம்டம் அல்லது ப்ரீமென்சுரல் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். அதாவது மென்சுரேஷன் வர முன்னுக்கு ஒரு 5 days 10 daysக்கு முன்னுக்கு நாரி வலி. ஏன்னு சொன்னால் ஒரு 14 daysல ஓவிலேஷன் மூலம் ஓவம் வெளியில ரிலீஸ் பண்ணும் பொழுது அதன் போதும் சில பேருக்கு நாரி வலி ஏற்படலாம். அதை தொடர்ந்து கூடுதலாக பீரியட்ஸ் டைம் டிஸ்மெனோரியா, அதாவது கெர்ப்ப வாயுன்னு சொல்றோம். டிஸ்மெனோரியான்னு சொல்றது அதாவது சாதாரணமாக மாதவிடாயின் பொழுது வயிற்று வலி ஏற்படுகின்றது. மாதவிடாயின் போது லோவ் அப்டோமினல் பெயின், அடி வயிற்றுல தான் பெயின் இருக்கும். அது சில நேரம் பேக்கில் ரேடியேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அந்த கண்டிஷன்லையும் பேக்கேக் வரலாம். அதை விட ப்ரெக்னென்ட் டைமில் ஒரு ப்ரெக்னன்சி ஹோமோன்ஸ் கூடுதலாக ரிலீஸ் பண்ணப்படுறதால அந்த நேரங்களில் நாரி வலி வரலாம். அதோட மட்டுமன்றி ப்ரெக்னென்ட் டைமில் முள்ளந்தண்டு லோடோசஸ் பொசிஷனில் அந்த அம்மா வர்றதால முள்ளந்தண்டுகள் அமைப்பில் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால அந்த நர்வ் எண்டிங்ஸுகள் தாக்கப்படுறதுனால அந்த நேரமும் நாரி வலி ஏற்படலாம். அதை விட அதாவது ப்ரெக்னென்ட் டைம்லையோ சைல்ட் பர்த் டைம்லையோ வர்ற சில ஹோமோன்ஸ் சேக்ரோ ஐலியக் ரீஜனில் ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துறதால அந்த சேக்ரோ ஐலியக் ஜாயிண்டில் இன்ஃப்ளமேஷன் வாரதால பேக்கேக் வரலாம். இதை விட சில பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், நோய் காரணிகளால சில பேருக்கு நாரி வலி வாரது இருக்கு. அது என்னென்ன கண்டிஷன் சொன்னா, முன்னுக்கு பார்த்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொன்னா யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் டிஷ்யூ அது அந்த நார்மலா யூட்ரஸ்ல இருக்கிறதுக்கு பதிலாக ஓவரியில, மற்றது கூடுதலாக பெரிட்டோனியல் கேவிட்டியில ஒவ்வொரு இடங்கள்லையும் எண்டோமெட்ரியம் டிஷ்யூ வளர்றதால அந்த பக்கத்துல அந்த இடங்கள்ல உள்ள நர்வ் எண்டிங்ஸ், வெசல்ஸுகள் இதுல அமர்த்தப்படுவதனால இவர்களுக்கு நாரி வலி ஏற்படுவது உண்டு. அதை விட மற்றது யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது கருப்பையில கட்டிகள் வாரது. கருப்பையில ஈவன் ஒரு தேங்காய் சைஸுக்கு கூட ஒரு கட்டி வந்தா அந்த கட்டி பக்கத்துல உள்ள வெசல்ஸுகள், நர்வ் எண்டிங்ஸுகளை அமர்த்துறதால பேக் ரீஜன்ல ஒரு பெயின் வரும். அது ஒன்று. மற்றது ஓவேரியன் சிஸ்ட். ஓவேரியன்றது எல்லாருக்கும் தெரியும், சூலகத்துல ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷனால ஒரு சிஸ்ட் மாதிரி வரும் பொழுது அந்த சிஸ்ட் வெரி ஷார்ப் பெயினா இருக்கும். அந்த பெயின் கூடுதலா பேக் ரீஜனுக்கு ரேடியேட் பண்றதால அவர்களுக்கு நாரி வலி ஏற்படும். அது மட்டுமல்ல, கூடுதலான நாட்கள் ஒரு சில பேருக்கு யூட்ரைன் ப்ரொலாப்ஸ், அதாவது முன்னுக்கு 3-4 பிள்ளைகளை நார்மல் டெலிவரி மூலம் பிறந்திருக்கும். அது அப்ப ஏற்கனவே யூட்ரஸ் தன்னுடைய கருப்பை தன்னுடைய இடத்தை விட்டு ப்ரொலாப்ஸ் பண்ணி கொண்டு கீழே வருவதனால யூட்ரன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், கருப்பை அடித்தள்ளல். இது கீழே இறங்குவதனால அதை சுற்றி உள்ள நர்வ் எண்டிங்ஸ் அமர்த்தப்படுவதனால அந்த பேக்குக்கும் போற நர்வ் எண்டிங்ஸ், வெசல்ஸுகள் அமர்த்தப்படுவதனால பேக்கேக் வரலாம். இது ஒரு புறம் இருக்க. சில கண்டிஷன், அதாவது ட்ரோமா, ஒரு பெண் திடீரென்று விழுந்து விட்டால் அல்லது கூடுதலாக அவ பெண்ணுக்கு ஸ்ட்ரெஸ், அதாவது பயம், மற்றது டென்ஷன், இதுகளும் ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸும் இந்த பேக்கேக்கை கூடுதலாக அசோசியேட் பண்ணி அக்ரவேட் பண்ணலாம். அது மட்டுமின்றி ஒரு பெண்ணுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ்,
அதாவது என்ன கூடுதலாக வந்து வெள்ளை சாய்தல் இருந்தாலும் நாரி வலி கூடுதலாக இருக்கும். அந்த வெள்ளை சாய்தல் ஒயிட் டிஸ்சார்ஜ் சில இன்ஃபெக்ஷன் கண்டிஷன், அதாவது சில கேண்டிடியாசிஸ், ட்ரைகோமோனியாசிஸ் இப்படியான தொற்றுக்கள் வரும் பொழுதும் கடியோட கூடின டிஸ்சார்ஜோட பேக்கேக்கும் கூடுதலாக இருக்க போகுது. அது மட்டுமல்லாமல் இந்த எங்களுக்கு அதாவது பெல்விக் ரீஜன் கூடுதலாக வந்து கருப்பை சார்ந்த இடங்களில் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது சில டிசீஸுகள் வரும்பொழுது ஃபீவரோட காய்ச்சல் இருக்கும், டிஸ்சார்ஜ் இருக்கும், அதோட பேக்கேக்கும் ப்ரொமினெண்ட்டாக இருப்பது, இப்படியான பல கோசஸால் எங்களுக்கு நாரி வலி வரும். அப்போ இந்த நாரி வலிக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? முதல்ல வந்து எங்களுக்கு நாரி வலின்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். என்னென்னு சொன்னால் அந்த பெல்விக் ரீஜன், பேக் ரீஜனை வந்து ஏதாவது இறுக்கமாக இருந்தால் அந்த இறுக்கத்தை வந்து தளர்த்துவதற்காக, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அல்லது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இப்படியான சில எக்ஸசைஸுகள், நடைப்பயிற்சி, எழும்பி இருந்து வார மாதிரியான எக்ஸசைஸுகள், மற்றது நாரியை வந்து பலப்படுத்தக்கூடிய மாதிரியான காலை வந்து மல்லாக்கா படுத்திருந்து கொண்டு காலை வந்து தூக்கி உயர்த்துவது மாதிரியான எக்ஸசைஸுகள், மற்றது வந்து ஒவ்வொரு தரம் இந்த மல்லாக்கா படுத்திருந்து கொண்டு காலை இந்த முழங்காலை வந்து உயர்த்தி அந்த முழங்காலை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்தி செய்ய வேண்டிய எக்ஸசைஸுகள் செய்வதன் மூலம் எங்களுடைய பெல்விக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். மற்றது எங்களுக்கு பனிக்கட்டி அல்லது வெந்நீரால ஒத்தடம் செய்வதன் மூலமும் அந்த இடத்துல வந்து ஒத்தடம் வந்து ஹாட் ஃபெர்மெண்டேஷன் கொடுக்க அதுக்குரிய பிளட் சப்ளை வந்து கூடும். பிளட் சப்ளை கூடுறதன் மூலம் அந்த இடத்துக்கு போகிற பிளட்டுகள் கூடுறதால இந்த பெயின் வந்து குறைகிறதாக இருக்கலாம். மற்ற சில இந்த ஆயின்மெண்ட்ஸுகள், ஒயிலுகள் எங்களுக்கு கூடுதலாக வந்து நாரியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சரசபாதி வீட்டிலேயே வந்து கற்பூரத்தை வந்து தேங்காய் போட்டுட்டு கற்பூர தைலம் மாதிரி செய்து போட்டு அந்த இடத்தை வந்து நல்லா மசாஜ் பண்ணி அந்த ஒயிலை வந்து அப்ளிகேஷன் செய்கிறதன் மூலமும் நாரி வலி குறைவாக இருக்கும். அதை விட இப்போ எல்லாம் கட்டிவஸ்தின்னு சொல்லி கூடுதலாக வந்து இந்த பேக் ரீஜனில் வந்து ஒரு உளுந்தாலான ஒரு வரம்பை கட்டி போட்டு அதில் சில ஆயில்மெண்ட், அது நாராயண, சித்தார்த்தா அப்படியான ஒயில்களை வந்து தாளங்காய் எண்ணெய் மாதிரியான ஒயில்களை கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டு அந்த வரம்புக்குள்ள விடும் பொழுது அது ஒரு 1/2 hour விடும் பொழுது நல்லா ஊடுருவி போய் அந்த அந்த பேக் ரீஜன்ல ஒரு விதமான கவுண்டை ரிட்டர்ன் ஆக்ஷனையும் செய்யும், ஊடுருவியும் போக போகுது. எனவே இப்படியானதுகளை செய்கிறதன் மூலமும் நாரி வலி குறைவாக இருக்கும். அப்ப காரணம் என்னவோ அந்த காரணத்தை இனங்கண்டு மற்றது இப்படியான ஹாட் ஃபெர்மெண்டேஷன் அப்படியான விஷயங்களையும் செய்து பெயினுக்கும் சில பெயின் கில்லர்ஸான சில நாங்கள் வீடுகள் வழியே எடுப்போம், அல்ல சில பெயின் கில்லர்ஸை வந்து மருத்துவர்களின் ஆலோசனையை எடுப்பதன் மூலமும் இந்த பேக்கே நாரி நோவை வந்து கியூர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நன்றி.